திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதி திமுகவின் முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறையின் அமைச்சருமான KN நேருவின் சொந்த தொகுதியாகும். இந்த லால்குடி தொகுதியில் தான் 1989 முதலாக KN நேரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரானார். திமுகவில் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் 2006 முதல் 2021 வரை தொடர்ந்து 4 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருபவர் சவுந்தரபாண்டியன். எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் செய்து வந்துள்ள பணிகளான திருமங்கலம் தடுப்பணை ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டில் புதுப்பித்து கட்டப்பட்டது. லால்குடியில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் ரூபாய் 4 கோடியில் கட்டப்பட்டது. லால்குடி மற்றும் புள்ளம்பாடியில் புதியதாக சார் பதிவாளர் அலுவலகம் கட்டப்பட்டது. பூவலார் வாலாடியில் புதியதாக கால்நடை மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டது. புதூர், உத்தமனூர், அன்பில் பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நீர்வளத்துறை நவீனமயமாக்கல் திட்டத்தின் மூலமாக 24 கோடி ரூபாயில் திட்டப்பணிகள் நிறைவேற்றப்பட்டது. காணக்கெளிய நல்லூரில் புதிய தடுப்பணை 9 கோடியில் அமைத்தல். மேலும் 240 கோடி ரூபாயில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என எம்எல்ஏ சவுந்தரபாண்டியின் சாதனை பட்டியல் நீள்கிறது. இப்படி பல்வேறு மக்கள் நல திட்டங்களை தொகுதியில் செய்து வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவராக சவுந்தரபாண்டியன் இருந்து வருகிறார். 2026 தேர்தலில் திமுகவை பொறுத்தவரை சவுந்தரபாண்டியன் பெயர் முதன்மையாக பேசப்பட்டு வருவதை காண முடிகிறது. லால்குடி சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்கின்ற தகவலும் பரபரப்பாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் காங்கிரஸ் பிரமுகரான அடைக்கல் ராஜ் பெயர் தொகுதியில் பேசப்படுகிறது. பிகாம் டிடிஎட் படித்தவர். பள்ளி ஆசிரியர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர தீவிர கட்சியில் ஈடுபட்டு வருபவர்கள். தற்போது மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருந்து வருகிறார். சமூக சேவையில் அதிக ஈடுபாடு கொண்ட அடைக்கல் ராஜ் ஏழை எளிய பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் உதவிகளை செய்து வருபவர். கடந்த 2022 கள்ளக்குடி பேரூராட்சியில் சுயேட்சையாக நின்று கவுன்சிலராக வெற்றி பெற்று பணியாற்றி வருபவர். சமூக ஆர்வலர், காங்கிரஸ் நிர்வாகி என்பதை காட்டிலும் திமுக அமைச்சரான KN நேருவின் அன்பை பெற்றவர் என்பதால் லால்குடி தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கும் பட்சத்தில் அடைக்கல் ராஜுக்கு வாய்ப்பு கூடுதலாக உள்ளது என்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை TN சிவகுமார் BSc MA படித்தவர். 1992 முதல் அதிமுகவின் தீவிர கட்சி பணியில் ஈடுபட்டு வருபவர். 3 முறை ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு திட்டப்பணிகளை சிறப்பாக செய்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர். ஒன்றிய கவுன்சிலராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதிமுக பொதுக்குழு உறுப்பினராக தொடர்ந்து 13 வருடங்கள் இருந்தவர். தற்போது புள்ளம்பாடி ஒன்றிய அதிமுக செயலாளராக இருப்பவர். சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை அழைத்து வந்து புள்ளமாடியில் பிரம்மாண்ட கூட்டம் நடத்தி தலைமையிடம் நற்பெயர் எடுத்தவர். சிவகுமார் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தபோது தூய்மை கிராம விருதை ஜனாதிபதியால் வாங்கியவர். தனது சொந்த செலவில் கிராம பகுதிக்கு 3 கிலோமீட்டர் தூரம் புதிதாக சாலை அமைத்து தந்தவர் என்கின்றனர். கட்சி நடத்திய அனைத்து நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுக்கூட்டங்களை சிறப்பாக செய்து வந்தவர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை அன்பை பெற்றவர் என்பதை சிவகுமாருக்கு கூடுதல் பலம். 2026 சட்டமன்ற தேர்தலில் லால்குடி தொகுதியில் செல்வாக்கு பெற்றவரான TN சிவகுமார் பெயர் அதிமுகவில் முதன்மையாக பேசப்படுவதை காண முடிகிறது. அடுத்ததாக SM பாலன். அதிமுகவின் ஆரம்ப கால கட்சிக்காரர். 2001 முதல் 2006 வரை லால்குடி தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்தவர். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் புள்ளம்பாடி ஒன்றியத்தில் 45 கிராமங்கள் பயன்பெறும் வகையில் கொண்டு வந்து மக்களின் நற்பெயர் எடுத்தவர். தொகுதியில் வறட்சியான காலத்தில் குடிநீர் பிரச்சனை தீர்க்க 100 இடங்களில் போர்வெல் அமைத்து கொடுத்து மக்களின் தாகம் தீர்த்தவர் என்கிறார்கள். சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவில் இடம்பெற்று தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். லால்குடி சிவஞான கூட்டுறவு சங்கத்தில் தொடர்ந்து 10 வருடங்களாக தலைவராக செயல்பட்டு சங்கத்தை லாபத்தில் கொண்டு வந்தவர். நகர அவைத்தலைவர், மாவட்ட பேரவை இணை செயலாளர் போன்ற பதவிகளில் இருந்தவர். மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளராக தற்போது பொறுப்பில் இருப்பவர். கட்சியினர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் செல்வாக்கு பெற்ற SM பாலன் லால்குடி தொகுதியில் அதிமுகவில் பேசப்படும் நபராக இருக்கிறார். லால்குடி சட்டமன்ற தொகுதியில் 2026 தேர்தலுக்கான வெற்றி வேட்பாளர்கள் யார் யார் என்பதை விரைவில் தெரிந்து கொள்ளலாம்.